ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சுலபமான முறையில் நல்லா டேஸ்டியான சூப்பரான பர்ஃபெக்டான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பர்ஃபி செய்யும்போது ஒரு 10லேருந்து 12 நாள் நாளாலுமே ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை உடச்சிக்கலாம். உடச்சி தேங்காய் தண்ணியை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் எல்லாமே எடுத்துடலாம். நீங்கள் தேங்காயை துருவுறதா இருந்துச்சுன்னா இந்த ப்ரௌன் பகுதி இல்லாமல் வெள்ளை பகுதி மட்டும் துருவி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு துருவிக்க போகிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதிலேருந்து இந்த பின்பக்கமாக ப்ரௌன் பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை பீல் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நம்ம தோல் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீலர் வச்சு இது எல்லாமே எடுத்துட்டு வெள்ளை பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். வெள்ளை பகுதியில் மட்டும் வச்சு நம்ம தேங்காய் பர்ஃபி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒயிட் பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு, இப்போ பாருங்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பூ மாதிரி துருவலாக எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லா பூ மாதிரி வெள்ளை வெளியர்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அளந்து எடுத்துக்க போகிறோம். எந்த பேனில் நீங்கள் தேங்காய் பர்ஃபி செய்கிறீங்களோ அந்த பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டு அளந்து எடுத்திருக்கேன். இப்போ மீதி இருக்க துருவலையும் இதில் போட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் அழுத்தி விட்டுக்கிறேங்க. இப்போது இந்த கப்பில் கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேங்காய் துருவலை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயோ நெய்யோ எதுவுமே இப்போ சேர்க்கணுன்னு தேவையில்லைங்க. வெறும் பேனில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேங்காய் துருவலை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்ததும் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. வறுத்ததும் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்துச்சுங்க. அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுடைய தேங்காய் பர்ஃபியை இன்னும் நல்லா ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு, அதே மாதிரி இன்னும் நல்லா டேஸ்டி ஆகிறதுக்கு நம்ம இதில் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் தண்ணியை சேர்க்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது சேர்த்து செய்கிறனால இன்னும் நல்லா கூடுதலான சுவை கொடுக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை செஞ்சுக்கலாம். இப்போது சர்க்கரை, தேங்காய் தண்ணி எல்லாம் சேர்ந்து சர்க்கரை எல்லாமே கொஞ்சம் சூட்டுக்கு நல்லா இலகி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும்னு இல்லைங்க. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. அதே மாதிரி நம்ம சேர்க்க போகிற பொருட்களும் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் இதுக்கு. சட்டுன்னு வீட்டில் தேங்காயும் சர்க்கரை இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை அப்படியே கரைஞ்சி இலகிட்டே வருது. இப்போ நல்லாவே இலகி வந்துருச்சு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா இலகி வந்ததும் இப்போ நம்ம எந்த பிளேட்டில் தேங்காய் பர்ஃபிக்கு ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா தடவி வச்சுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேட்டை நான் நெய் தடவி வச்சுட்டேங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளுக்கு மெயினாக தேங்காய் பர்ஃபி நல்லா டேஸ்டியாக வரத்துக்கும் நல்லா கரெக்டாக வரத்துக்கும் கரெக்டான பதம் பார்த்து இறக்கிட்டோனாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறனால நல்லா வாசனையாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து இப்படி வந்து போட்டிங்கன்னா நல்லா ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதாவது எடுத்து போடும்போது கொஞ்சம் கூட லிக்விடாகவே இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தது தான் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கணும். இது இன்னும் ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் கிட்ட ஆகும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லாவே சர்க்கரை எல்லாமே நல்லா இழுத்து ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து இப்படி போடும்போது நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் கூட வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்துட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம். இப்போது இந்த நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். சரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் வச்சா போதுங்க. கரெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் நல்லா வந்துட்டு அழுத்தி விட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் எல்லாமே நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டு நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி விட்டாச்சுங்க. இப்போது இதில் வந்துட்டு ஒரு கத்தி வச்சு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே லைட்டாக நம்ம வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு ஷேப் வரும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நல்லாவே சூடு ஆறட்டும். இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒரு தடவை அழுத்தி விட்டு பீசஸ் போட்டுக்கலாம். இப்போது இது நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. கம்ப்ளீட்டாக சூடாறினதுக்கப்புறமா கத்தி வச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ண இடத்துலையே நல்லா அழுத்தி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு ஷேப்புக்கு வரும். சூப்பராக நல்லா ஷேப்பாக ரொம்ப அழகான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டான ஜூஸியான தேங்காய் பர்ஃபி நமக்கு பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக பீசஸ் வருதுன்னு. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 10-12 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அழகாக நம்மளுக்கு எல்லா பீசஸுமே வருது. இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.